உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பள்ளிக்கூட விஷயத்துல உங்க அப்பா தோத்து போயிட்டாருல்ல, அப்ப இருந்து ஏதோ கோட்டி புடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்காரு. விடுமா, இது என்ன புதுசா என்ன? ஐயோ, இது வழக்கமான கோட்டித்தனம் இல்லடி, நெசமான பைத்தியக்காரத்தனம். வெறி புடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்பனும் மகனும் அந்த சனி அண்ணன் கூட கூடி கூடி ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டே இருக்காவ. என்ன திட்டம் போடுறாங்கன்னே தெரியலடி. என்ன விஷயம்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? இல்லடி, ஆனா என்னமோ ஒண்ணு நடக்குது. அப்பனும் அவனும் ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் தெரியுது. போன கொடுத்த இந்த பரணி, அண்ணனு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லிட்டி. இவங்க மொழியே சரியில்லை. என்ன திட்டம் போடுதவனே எங்களால கண்டுபிடிக்க முடியலட்டி. நானும் அதே மாதிரி எண்ணத்துல தாண்டி இருக்கேன். அதே என்னம்மா? என்னடி சொல்லுத? ஆமாண்டி, நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவுல யாரோ 4 பேரு சண்முகத்தை சுத்து போட்டு கொலை பண்ண மாதிரி வந்துச்சு. ஐயோ, என்னடி சொல்லுத? ஆமாண்டி, எனக்கு அந்த கனவு வந்ததுல இருந்து மனசே சரியில்லை. உங்க அண்ணன் கிட்ட சொன்னா சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் காமெடியா தான் எடுத்துக்கிறான். அத்தை, பரணி யாரோ அண்ணனுக்கு கொலை செய்த மாதிரி கனவு கண்டாலாம். ஆத்தி, ஏடி ஸ்பீக்கர்ல போடுதா, பேசுடி. ஏடி என்னடி சொல்லுத? நெசமாவா? ஆமாமா. சரி, பரிகாரமா இருக்கட்டுமேன்னு இவனை கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அர்ச்சனை பண்ண முடியாம நடைய சாத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுவே அபசகுணமா தெரியுதுமா. ஐயோ, நீ சொல்றது கேட்டு எனக்கு வெல வெலன்னு வருதே. ஏடி, அவனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுடி. அதுக்கு தகுந்தாப்புல எங்க அப்பனும் அவனும் என்னென்னவோ செய்தாவ. இவனை கொஞ்ச நாளைக்கு தனியா எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிருக்கேம்மா. ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குதுமா. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. இப்ப கொஞ்ச நாளைக்கு அவன் எங்க போனாலும் நீயும் அவன் கூட போட்டி அவனை பத்திரமா பாத்துக்கோட்டி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரியா? நம்ம பேச்சு சத்தம் கேட்டு அவன் எந்திரிச்சிட போறான். நீ இப்ப போன வை. சரிடி, சரி சரி சரி. ஏண்டா, உன் தங்கச்சிக்காகவும் எனக்காகவும் நீ உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? உன்னை நம்பிதாண்டா நாங்க இருக்கோம். எங்களுக்காக நீ ஜாக்கிரதையா இருடா. இல்லை, என்ன நீ இன்னும் உறங்கலையா? டைம் என்னாச்சு? இல்லை, நீ என்ன அந்த மாதிரி கொட்டை கொட்டை முடிச்சுட்டு உட்காந்துருக்கவ? ஒன்னும் இல்ல. ஒன்றும் இல்லையா? அதுக்காக என்னையே பார்த்துட்டு இருந்தா உறக்கம் வந்துருமா என்ன? நான் படுத்தா திரும்ப அந்த கனவு வந்துருமோன்னு பயமா இருக்குடா. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இவ்ளோ பயந்ததே இல்லை. ஆனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. நீ இல்லாம போயிட்டா என்னால வாழக்கூட முடியாது போல. ஏம்ல டாக்டர், நீ இப்படிலாம் பேசுறது நியாயமா? ஒரு கனவுக்காக இப்படிலாம் பயப்படலாமா நீயே? இல்லை, என்னாச்சு உனக்கு? நீ தைரியமான ஆளா? இல்லை, வா, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா உறக்கமும் வராது. நீ ஏதாச்சும் கண்டதையும் போட்டு யோசிப்ப. வா, வெளியில போய் கொஞ்சம் காத்தாட உட்காந்துட்டு வருவோம். வா வா. ஏய் சண்முகம், டேய் என்னடா ஆச்சு? இல்ல கல்லை இடிச்சுக்கிட்டேன்.
ஏலே அதுக்கு எதுக்கு இப்படி பதற? டேய் எனக்கு வர வர அபசகுணத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. என் கூட வா, கொஞ்சம் கிளினிக்ல வந்து உட்காந்துட்டு இல்லை போ. ஏற்கனவே லேட் ஆச்சு. அங்க அந்த வெட்டிக்கிளி பையன் வேற பசியில கிடப்பான். லேட்டா போனா அப்புறம் அங்க இருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து தின்னிடுவான். நான் கிளம்புதேன், நீ போ. டேய் அல்லல இந்த அருளா, நீ இப்ப கேரளா போலீஸ். கேரளா ஜெயிலிருந்து நீ வந்திருக்கேன்னு அவனை நீ நம்ப வைக்கணும். போ, சரிங்க போய் பேசு போ. சரிங்க. ஆறு நீங்க எதுக்கு நிப்பாட்றிய? நான் திருவனந்தபுரம் லேடிஸ் ஜெயில இருந்து வரேன். லேடிஸ் ஜெயில இருந்தா வரிய? நீங்கள் தானே சண்முகம், சூடாமணி மகன் சண்முகம்? ஆமா, என்ன விஷயம்? சூடாமணிக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. ஐயோ, அம்மைக்கு என்னாச்சு? அம்மா உங்களை உடனே பார்க்கணும்னு பறஞ்சி, அதான் உங்களை கூட்டிட்டு போக நான் வந்தோம். அம்மா எப்படி இருக்கு? என்னாச்சு திடீர்னு? உடனே கிளம்பு. கடைக்கார பையனுக்கு மட்டும் ஒரு போன் அடிச்சு சொல்லிடுதே. தினம் பார்த்து லைன் கிடைக்கல. பரவாயில்ல, நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க, உட்காருங்க. ஏதோ ஒண்ணு சரியில்லையே. அந்த லேடி கூட எங்க போறான்? ஆட்டோ, கொஞ்சம் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் வரீங்களா? சரி வாங்கம்மா போலாம். சொல்லுப்பா. இளைய மகனே, நேத்து நைட்டு நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த வெறும் பையில இப்ப வெளியூர் அனுப்பிச்சாச்சு. இப்ப அவன் திருவனந்தபுரம் போய்கிட்டு இருக்கான். சூப்பரு, பெரிய ஆனந்தான் போ. இந்த நான் சொன்னதை செஞ்சிட்டேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆளுங்கள ஏற்பாடு பண்ணியாச்சுல்ல? பா அதெல்லாம் ஆச்சு. எங்க சொன்ன? திருவனந்தபுரம் தானே? இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீ ஆசைப்பட்டபடி அவன் தனியா தான் போறான், வெளியூர் போறான். இதை விட வசதியான வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. பாத்துக்கிட்டு ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.